மே மாதம் 6ஆம் தேதி கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்க போகிறது. நாளை பதவியேற்க இருக்கின்ற தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய ராணுவம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கு சட்டத்தரணிகள் சங்கம் கவலையை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம் இந்த வீடியோல இருக்க போகுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று, அதாவது மே மாதம் 5ஆம் தேதி இரவு வெளியிட்ட மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது சர்வதேச ரீதியில, சர்வதேச ஊடகங்கள் மூலமா. ஈரானுடைய ராணுவம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ பலம் எதுவுமே இல்ல ஈரானிடம் இப்பொழுது. இந்த நிலையில ஈரான் இப்பொழுது சிறிய ரக படகுகளையும் சிறிய ரகமான ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய கப்பல்கள் எல்லாமே கடலுக்கு அடியில மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் இப்பொழுது சிறிய ரக படகுகள், அதுவும் குறைந்த அளவான படகுகள் தான் இருக்கு. எனவே ஈரான் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. இனியாவது அவங்க சரியான முறையில யோசிச்சு செயற்பட வேண்டிய நேரமாக இது மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தகவலை நேற்றைய நாள்ல வெளியிட்டாரு. ஈரானிய ராணுவமே முழுசா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தி தான். அதுவும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தகவலாகவும் நேரடி கருத்தாகவும் இது இருந்தது. ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்த தகவலாகவும் இது மாறி இருந்தது. இதனால ஈரான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையை அடைந்திருக்காங்க. இப்பொழுது அமெரிக்காவில் வழங்கப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைக்கான அல்லது யுத்த நிறுத்தத்தை முடிவுக்குள் கொண்டு வரத்துக்கான முழுமையான ஒரு தீர்வுக்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அதை சரியான முறையில் சிந்தித்து ஈரான் பதிலளிப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன் என்ற மாதிரியான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஃப்ரீடம் ஆபரேஷன் நடவடிக்கை என்பது மிகப்பெரிய அளவிலாக வெற்றி அடைந்திருக்கிறது என்ற செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த தகவல் அடிப்படையில் ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு அமெரிக்க படைகள் அல்லது அமெரிக்க கடற்படையினர் வழங்குகின்ற பாதுகாப்பு இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலையை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு அல்லது அவங்க அந்த உடன்படிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்கு, அதை பற்றி அவங்க சிந்திப்பதற்கு, முடிவெடுக்கிறதுக்கான ஒரு கால அவகாசத்தை வழங்கி அமெரிக்கா ஈரானுக்கு இந்த நடவடிக்கையில் இருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படின்ற தகவலை அறிவிச்சிருக்காங்க. இது 2-3 நாட்களா ஒரு பெரிய அளவான ஒரு அக்கப்பொறா இருந்தது. காரணம், இதனால எரிபொருள் விலை தொடர்ச்சியாக அதிகரிக்க ஆரம்பித்தது. ஈரான் அமெரிக்க கடற்படை மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா ஈரானுடைய கடற்படைகள் மீதும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இதனால ஒரு பெரிய பதட்ட நிலை ஏற்பட்டது. ஈரான் தொடர்ச்சியாக ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்கின்ற கப்பல்களுக்கு அழுத்தம் கொடுத்து உலக சந்தையில எண்ணெய் விலையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. இது பெரிய ஒரு தலைவலியை இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியதால இந்த நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கி இருப்பதாக அல்லது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தான் சொல்லியிருக்காங்க. இது தொடரும்ன்றாங்க. ஆனா இப்போதைக்கு தற்காலிகமா அவங்களுக்கு கால அவகாசம், இந்த ஒப்பந்தங்கள்ல பரிசீலனை செய்வதற்கான கால அவகாசத்தான் இதை நிப்பாட்டிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கடற்படை தடை அப்படின்றது, ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள போற கப்பல்கள், வெளியில போற கப்பல்களை தடுக்கின்ற அந்த நடவடிக்கை என்பது தொடரும். அதுல எந்த விதமான இடைநிறுத்தமும் இல்லை. இந்த ஃப்ரீடம் ஆபரேஷன் என்ற இந்த நடவடிக்கைகள்ல இருந்தான் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது நடவடிக்கைகள் என்ற தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. 2 தகவலும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்குள்ள வந்தது. நேற்று அதுக்கு முந்தைய நாட்கள்ல இடம்பெற்ற மத்திய கிழக்கினுடைய, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் ஆளில்லா தாக்குதல், ஏவுகணை தாக்குதல், இந்த தாக்குதல்கள் நேற்றைய நாளிலையும் இடம்பெற்றிருக்கு. 19 தடவைகள் ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் நேற்று இரவு வெளியிட்ட தகவல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஈரான் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம் மீது எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் நடத்தல, எந்த ட்ரோன் தாக்குதலையும் நடத்தல, எந்த விதமான ஆளில்லா விமான தாக்குதலையும் நாங்க நடத்தல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, இதனால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய் தொழிற்சாலை சேதமடைந்து பத்தி இருந்திருக்கு. அதனுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணெய்
ஏற்றுமதி அந்த தொழிற்சாலையிலிருந்து முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் அங்க இடம்பெற்றிருந்தாலும் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்க தாக்குதல் நடத்தல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் இன்னும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம் இப்பொழுது அமெரிக்காவுடைய கூடாரமாக மாறி இருக்கிறது. எனவே இதனால ஈரானுடைய தளங்கள், கடற்படை தளமாக இருக்கட்டும், ஈரானுடைய நிலப்பரப்புக்குள்ள ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஏதாவது தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் அது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கவலைக்குரிய விடயமாக மாறும். அதிகமான விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையையும் ஈரான் விடுத்திருக்காங்க. ஈரானிய ஜனாதிபதி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு. அதாவது இப்பொழுது அமெரிக்கா தங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற அழுத்தங்கள், கடற்படை தடை, இந்த மாதிரியான ஃப்ரீடம் ஆபரேஷன் போன்ற நடவடிக்கைகளால ஈரானை எந்த வகையிலும் அழுத்தம் கொடுத்து சரணடையவோ தங்களுடைய ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்திட வைக்கவோ முடியாது அப்படின்ற தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்தால் அந்த போருக்கு முடிவுக்கான ஒரு உடன்படிக்கை எங்கேயுமே எட்டப்பட்டதாக இதுவரைக்கும் இல்லை. அதோட ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இன்று சீனா சென்றிருக்கார். ஏற்கனவே ரஷ்யா சென்றாரு, இப்பொழுது சீனா சென்றிருக்காரு. இப்பொழுது நடக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசிப்பதற்காகவும் அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்காகவும் தான் இந்த பயணம் அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே ரஷ்யா முற்றுமுழுதான ஆதரவை ஈரானுக்கு வழங்குவதாக, எந்த பக்கமாக, இராணுவ பக்கமாக இருந்தாலும் சரிதான், இந்த பேச்சுவார்த்தையினுடைய நடுநிலை வகிப்பதாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா கடந்த கிழமை சந்தித்த பேச்சுவார்த்தைகள்ல சொல்லியிருந்தாங்க. அதே போல ஒரு சந்திப்பாக சீனாவுக்கான பயணமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பீஜிங்கில் உள்ள மிக முக்கியமான சீன தலைவர்களை ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கிடையில வாரக்கிழமை சைனாவுக்கு போகிறாரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே பீஜிங்குடைய அவருடைய பயணமாக அது இருக்க போகுது. இப்பொழுது இருக்கின்ற அழுத்தங்கள், இப்பொழுது இருக்கின்ற இந்த கடற்படை தடை, ஹூமுஸ் கால்வானுடைய தடை, உலக சந்தையில எரிபொருள் விலையேற்றம், இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்குள் வராத கட்டம், இந்த மாதிரியான நிலை இருக்கும்போது சீனா இது தொடர்பான மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அவருக்கு நேரடியாகவே கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பயணத்துக்கு முதல்ல ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவான முனைப்புகள் காட்டி வருவதாக இப்போ சொல்லப்படுது. என்ன உடன்படிக்கையிலையும் அமெரிக்கா இப்பொழுது ஓரளவுக்கு ஈரானிடம் விட்டு கொடுத்து போறதுக்கோ அல்லது அதற்கான ஒரு அனுசரித்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இந்த யுரேனியம் செறிவூட்டல் என்ற அணு ஆயுதம் தயாரிப்பது என்ற நடவடிக்கையில அமெரிக்கா எந்த வகையிலும் ஈரானுக்கு அதை விட்டு கொடுக்காது. ஈரான் போன்ற நாடுகளிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அதை விட்டு வைக்கவும் கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. இது அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய நாளில் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியிலையும் சொல்லியிருந்தார். ஈரான் போன்ற ஒரு நாட்டுக்கு அணு ஆயுதம் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அமெரிக்கா அதுக்கு அனுமதிக்காது அப்படின்ற தகவலை அவர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கார். இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில தொடர்ச்சியாக இருந்து வருது. நாளைக்கு தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கின்ற விஜய், அதாவது டிவிகேயுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கோரிக்கையை இப்பொழுது ஆளுநர் ஏற்றிருப்பதாக சொல்றாங்க. அவங்க அனுப்பிய இமெயில் தனக்கு கிடைத்ததாக ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆனால் அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருப்பதாக அவருடைய அறிக்கையில் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 37% வாக்குகள் தாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழையுங்கள் என்ற கோரிக்கையை தாவேகா விடுத்திருப்பதாக அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஆளுநர் பக்கமாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்திய ஊடகங்கள் இந்த செய்திகளை இன்று காலையில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் என்ன அளவான வாக்குகள் பெற்றிருந்தாலும் பெரும்பான்மை என்பது 118. எனவே இந்த அளவு தனக்கு தேவையானது அப்படின்றத ஆளுநர் வலியுறுத்தி இருப்பதாகவும் 15 நாட்கள் கால அவகாசம் இதற்கு தாவேகா பக்கமாக கேட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளைய நாளில் இந்த பதவியேற்பு நடக்க இருக்கிற நிலையில இன்னும் பெரும்பான்மையை உறுதிப்படுத்தல, எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குகின்றார்கள் என்ற கடிதம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. எனவே நாளைய நாளில் பிரம்மாண்டமான முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற போகிறது. அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வரும் நிலையில இன்னும் எந்த கட்சி தங்களுக்கு ஆதரவு வழங்க போறாங்க என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் வெளிவரல. ஏற்கனவே அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்பட்டது. இப்பொழுது இன்று காலையில வெளிவந்த தகவல் அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வேளைக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படலாம், அது தொடர்பான தகவல்கள் வெளிவரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எது அப்படி இருந்தாலும் நாளை பதவியேற்பு என்பது நடப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருகிறது. இன்னும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கிறது இந்த தேர்தலில். இது தமிழ்நாட்டில் இல்ல, மேற்கு வங்கம் மாநிலத்தில் இடம்பெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த முதலமைச்சர் மந்த்ரா
தன்னுடைய பதவியிலிருந்து விலகிறதுக்கு மறுத்ததால ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 4 வருஷ காலமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்காங்க. அந்த பதவியில இருக்கின்ற மந்தா அப்படின்ற முதலமைச்சர் தன்னுடைய பதவியிலிருந்து விலக மறுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடந்த இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த பகுதியே. சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு கவலையை வெளியிட்டிருக்காங்க. அண்மையில ஜனாதிபதி ஒரு மேடையில், அதாவது மேதின கூட்டத்தில் வைத்து உரையாற்றும் போது நீதிமன்ற தீர்ப்புகள் வெளிவருகின்ற தேதி, அந்த தீர்ப்பால மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியிடப்பட்டதை சட்டத்தரணிகள் சங்கம் கவலையான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது சட்டத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை இழக்க செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களோடு அவங்களுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம், நீதிமன்ற செயற்பாடுகளை பொது வழியில அதுவும் ஒரு தீர்ப்பை வருகின்ற இந்த மாதம் நடைபெற போற அல்ல வெளியிட போற ஒரு தீர்ப்பு தொடர்பாக அந்த தீர்ப்பு மக்களுக்கு சந்தோஷமான தீர்ப்பாக இருக்கும் அப்படின்ற தகவலை அவர் வெளியிட்டது என்பது நீதிமன்ற செயற்பாடுகளுக்குள்ள ஒரு தலையீடு இருக்குதா அப்படின்ற சந்தேகத்தோட ஒரு கவலையை வெளியிட்டு இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. நேற்று இது தொடர்பாக அதாவது அமைச்சரவை கூட்டங்களை அறிவிக்கிற நிகழ்வில் அமைச்சர் நலிந்த ஜேதிசவிடம் ஊடகவாளர்கள் இது சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வழங்கிய பதில் என்னன்னு சொன்னா, நீதிமன்ற செயற்பாடுகளை கண்காணிக்கிற அதை பின்தொடர்ற ஒருவருக்கு எந்த வழக்கு எப்ப இருக்கு, எத்தனை மணிக்கு இருக்கு அப்படின்ற தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வழக்குகள் மாற்றப்பட்டாலும் அவருக்கு தெரிந்த கூடியதாக இருக்கும். ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு எப்ப இருக்கு அப்படின்னு கூட தெரியும் அந்த வழக்கை தொடர்ற ஒருவருக்கு. அந்த அடிப்படையில் அந்த வழக்கை தொடர்ச்சியாக பின்பற்ற ஒருவருக்கு அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அது எப்படியான தீர்ப்புகளாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடிப்படை பொதுவான ஒருவருக்கு இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். எனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாளில் செய்திகளில் பார்க்க கிடைத்திருக்கிறது. போன கிழமை ஹபராதுவ பிரதேசத்தில் மின்னல் தாக்கி 25 வயதுடைய யுவதி ஒருவர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த யுவதி உயிரிழந்த சம்பவமானது பிரேத பரிசோதனையில மின்னல் தாக்கியதால இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டின் மீது விழுந்த மின்னல் சுவரை இடித்து சுவர் தலையில விழுந்ததால தான், தலையில ஏற்பட்ட பாரிய காயத்தால் தான் அவங்க உயிரிழந்தாங்க. நேரடியாக மின்னல் தாக்கியதால அவங்க உயிரிழக்கல அப்படின்றத பிரேத பரிசோதனை மூலமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளிலையும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பல இடங்கள்ல பெய்யக்கூடும். அதோடு மட்டுமில்லாமல் அதிக இடங்கள்ல இடி மின்னல் தாக்கம் இருக்கும் அப்படின்றத எச்சரித்திருக்காங்க வானிலை அவதான நிலையம். எனவே இந்த மின்னல் இடங்கள்ல மின் உபகரணங்களை பாவிக்கிறது, தொலைபேசிகள், கையடக்க தொலைபேசிகளை பாவிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க.